உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான், அந்த சனி பகவானோடு செவ்வாய் பகவானும் இணைந்து, சூரிய பகவானும் இணைந்து, புதன் பகவானும் இணைந்து 4 கிரகங்களும் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல. மிதுன ராசிக்கு 11ஆம் இடமான மேசத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் அங்கே உச்சபலம். அது போக ஏப்ரல் 20ஆம் தேதி மேசத்தில் இருந்து சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வந்துடுவாங்க. அது போக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் சிம்மத்தில் கேது பகவான். அது போக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவான், குரு பகவான் மிதுனத்திலேயே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் நீச்சமடைகிறார். நல்லா கவனிச்சுக்கோணுங்க மிதுன ராசிக்காரர்களே. ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த 3-4 வருட காலமாகவே நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. தொழில் கஷ்டம், வியாபாரம் கஷ்டம், குடும்ப கஷ்டம், உறவினர்களால் கஷ்டம், நம்பினது நயவஞ்சகம், இப்படித்தான் போயிட்டுருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதற்குத்தான் இந்த பாயிண்ட்டை நல்லா கேட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல நீச்சம் அப்படின்னா தொழில் 10ஆம் இடம் என்பது. அப்போ அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாகிறதுனால நீங்கள் தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறீங்க, ஒரு லேத்து வச்சுருக்கிறீங்க, இல்லை ஒரு டெக்ஸ்டைல் கடை வச்சுருக்கிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் போடுறதோ, இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு உங்களுடைய பிஸ்னஸை பெருக்கி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட அனுப்பிச்சு நீங்கள் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக உங்களுக்கு 10ஆம் இடமான மீனத்தில் சனி பகவான் இருப்பது யோகம். உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் குருவுடைய வீட்டில் அந்த சனி பகவான் இருப்பது யோகம். அதே சனியுடைய வீட்டை குரு பார்ப்பதும் 2வது யோகம். அப்போ உங்களை தொழிலில் உங்களை வீழ்ச்சி அடையாத அளவுக்கு, தொழிலில் மேன்மை அடையக்கூடிய அளவுக்கும், தொழிலில் புது பார்ட்னர் போட்டு தொழில் செய்வதற்கும், ஒரு வியாபாரம் செய்வதற்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உகந்த காலமாகவே இப்போ இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அந்த புதன் நீச்சமாகிறதுனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அந்த 10ஆம் இடத்திலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு மேஷத்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா உச்சபலம் அடைகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் உச்சமடைவதால், அதுவுமே உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம். அப்போ அந்த 11ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் அடைகிறார் அப்படின்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியும்.
அந்த 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி ஸ்தானம். அப்போ அந்த வெற்றி ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உச்சம். அதனால வெற்றி உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ இந்த பீரியடில் நீங்கள் முயற்சி பண்ணி தெளிவாக முயற்சி பண்ணி, ஏன்னா புதன் உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சதுனால தெளிவாக முயற்சி பண்ணினால் உங்களுக்கு வந்து வெற்றிகள் நிரந்தரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. அதுபோக அந்த பயணங்களால் வெற்றி. அப்போ இந்த 3ஆம் இடம் என்பது பயணம் சம்பந்தப்பட்டது. அப்போது ஒரு தொழில் ரூபத்தில் வெளியில் போகலாம் வரலாம், ஒரு வேலை விஷயத்துக்குள்ள வரலாம், வெளியில் போகலாம் வரலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அமையும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 12ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல சூரியனோடு இணைந்து அந்த சுக்கிரன் இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு யோகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வரக்கூடிய விரய செலவுகளை சுப விரயமாக மாற்றும். அப்போ வந்து மிதுன ராசிக்காரர்களாகப்பட்டது இந்த பீரியட்ல சந்தோஷமாகவும் இருக்கலாம், ஜாக்கிரதையாகவும் இருக்கலாம். ஏன்னா அந்த 4ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி நீச்சம். இதை ஏன் திரும்ப 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 சொல்கிறேன் அப்படின்னா, அந்த புதன் நீச்சமானதுனால ஏதாவது ரூபத்தில் உங்களை கீழே தள்ளி விட்டுரும், உங்களுக்கு ஒரு லாஸை உருவாக்கி கொடுத்துரும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள். அது போக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு போகிறதோ இல்லை வெளிநாட்டில் உள்ளவங்க, இப்போ வந்து மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, ஸ்பெயின், துருக்கி இது மாதிரி இன்னும் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகப் போகிறது. உங்களுக்கு ஒர்க்கில் டென்ஷன் இருந்தால் அது உங்களை விட்டு விலகப் போகிறது. ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை, ஒரு சிக்கலில் மாட்டிட்டு இருக்கிறீங்க, அந்த சிக்கலும் உங்களுக்கு நல்லபடியாக விலகப் போகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நீங்கள் தப்பித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். அப்போ அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து சில குழப்பத்தையும் சில தடுமாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் உங்களை எங்கேயும் கொண்டு தள்ள மாட்டார். ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடங்கள் 5, 7, 9 அந்த 3 ஸ்தானங்களும் ஒரு நல்ல ஸ்தானங்களை பார்க்கறதுனால நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. அது போக உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக இப்போ தீரும். அப்போ வந்து சுபகாரியங்கள் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ரிலேஷன்ஷிப்பில் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு நல்ல முடிவெடுத்து நீங்கள் வாழ்க்கையில் இணைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அதே சமயத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, இல்லைன்னா இயற்கையாகவே கருத்தெரிப்பதற்கும் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஒன்றும் கவலையப்பட வேண்டியதில்லை. அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னா, மிதுன ராசிக்கு புதன் பகவான். அந்த புதன் பகவான் தான் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த புதன் பகவானை புதன்கிழமை நாளில் வணங்கி வாங்க. அதே சமயத்தில் திருவெண்காடு போயிட்டு வந்தாலும் நல்லது. அப்படி திருவெண்காடு போக முடியல அப்படின்னா வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பெருமாளை புதன்கிழமை நாளில் இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வணங்கி வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவுக்காரங்களுக்கும் அனுப்பிச்சி வைங்க. அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இது பயன்படும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.